வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைவன் தலைவி ரோஸ். வெல்கம் டு ஃபைட் லொகேஷன். ஆனா காதுல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொய்ன்னு கேக்குதுங்க. நாலு பரோட்டா கொண்டு வந்து கொடுத்தா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானா? அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கல்யாணம் கரெக்டா கேக்குறான். நீ என்ன கதை சொன்னாலும் உன் கூட சேர்ந்து வாழ்ற ஐடியாவே இல்ல. மனது வெளியே வா. என்னடி இது? உன்னை கட்டினதுக்கு நான் அடி சாவணும், செத்து போறேன். குடும்பமா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. ஐயோ, இந்த படத்துக்கு தலைவன் தலைவின்னு பேர் வச்சதுக்கு பதிலா தலைவலின்னு வச்சிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா இந்த படத்தை 2 மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார்ந்து பார்த்ததுக்கு காது வலியும் தலைவலியும் வந்தது தான் மிச்சம். ஏன்டா கழுத கட்டி குடும்பம் மாதிரி கால் கால் கத்துறீங்க? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த படத்துல எவனுமே நார்மலா பேச மாட்டான், அம்பிட்டு பேர் கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் நேம் என்னன்னா ஆகாச வீரன். அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் எல்லாத்துக்குமே கத்ததாம்பா செய்வார் அப்படின்றாங்க. சரி, ஓகே. அவங்க அம்மா எப்படி? அவங்க அம்மா அவனை விட அதிகமா கத்துவாங்கப்பா. அவங்க அப்பா அவரும் கத்துவார்ல. சரி, விஜய் சேதுபதி தங்கச்சி அவங்க அம்மா மாதிரி அவளும் கத்துவா. சரி, விஜய் சேதுபதிக்கு பொண்டாட்டியே வரவா அவ தான் இருக்குதுலே பயங்கரமா கத்துவான்னு சொல்லிட்டு படத்துல இருக்கிற 50 பேருமே கத்திக்கிட்டே இருந்தா ஒருத்தன் எப்படிடா படத்தை நிம்மதியா பாக்குறது? ஐயையோ ஐயையோ அடேங்கப்பா. ஆனா காதுல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொய்ன்னு கேக்குதுங்க. இப்படி படத்துல இருக்கிற 50 பேருமே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுனால சரி, அப்ப யாரு தாண்டா கத்தாம இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படத்தை பாக்குறோம் பாருங்க, அப்பாவியாக நம்ம தான் கத்தாம இந்த படத்தை பார்த்து கதறோம். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓடி போயிருப்பேன். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போனோம்னா நம்ம ஆகாச வீரனுக்கும் பேரரசிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. பேரரசி யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம நித்யா மேனன் தான். இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு குலதெய்வ கோவில் வச்சு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம பேரரசி குடும்பம் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு வந்திருக்கே தவிர்த்து நம்ம ஆகாச வீரனுடைய குடும்பத்தையே காணோம். என்னடா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கதானே ஆரம்பிக்கிறோம் அப்படின்றாங்க. எதடா கதைவான்னு சொல்லி கேட்டா சண்டைன்றாங்க. வெல்கம் டு ஃபைட் லொகேஷன். ஃபைட்டா? நம்ம ஆகாச வீரனும் பேரரசியும் சண்டை போட்டு கடைசி 3 மாசமா பேசிக்க கூட இல்லையா. சரி, அப்படி என்னதான்டா சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அது கடைசி சண்டை. அதை நாங்க கடைசியா தான் சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2000 சண்டை போட்டிருப்போம்ல, அந்த சண்டையெல்லாம் முதல்ல கேளுங்கன்றாங்க. அப்படி என்னங்க பிரச்சனை? நல்ல குடும்பம், ஹோட்டல் வச்சிருக்கோம், ஹோட்டல் ஓனர் நான் இங்க. ஒண்ணு விடாம போடாதுன்னு சொல்றேன். சொல்லு. இந்த படத்துல பல கேரக்டர் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பா காளி வெங்கட்டும் மைனாவும் ஒரு ஜோடியா இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. அவங்க தான் ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்லயே அந்த கோவிலுக்கு வருவாங்க. எதுக்குன்னா அவங்க பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேக்கோட வந்திருக்க? பையனுக்கு பிறந்த நாள், அப்படியே போறவல்ல ஒரு 2 குலசாமியை கொண்டு போலான்னு வந்தேன். வந்தோமா, பிறந்த நாளுக்காக சாமியை கும்பிட்டோமா, போனோமான்றது இருந்தா பரவாயில்ல. அங்க வந்த இடத்துல இந்த சண்டையை வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லாம நான் உள்ள சால்வ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வருவாரு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டான். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. இந்த மனுஷன் எதுக்காக வாலண்டரா தலையை கொடுக்கறாப்ல? ஒருவேளை சொந்த பந்தமா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆகாச வீரன் அவரை பார்த்து சித்தப்பான்னு கூடுவாப்ல. ஓ, சித்தப்பாவா? அதனாலதான் உரிமையா தலையிடுறாரு போல இருக்கு. அப்ப இந்த கேரக்டர் நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். அந்த கேரக்டர் குடும்பத்தோட கடைசி வரைக்கும் நின்று அந்த சண்டையை வேடிக்கை பார்க்கும். அதுக்கு சித்தப்பனே அனுப்பியா நீ? இல்ல சித்தப்பா, உன் சம்மந்தம் எனக்கு கை நீட்டுற சித்தப்பா. நீங்க கேளு சித்தப்பா. அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசுப்பா. இந்த மொத்த சண்டையும் மொத்த குடும்பம் நின்று வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லாம கடைசியில காளி வெங்கட் சொல்லுவாரு பாருங்க, இவன் ஒண்ணு எனக்கு சொந்த பந்தம்லாம் கிடையாது, இவனுக்கு தெரிஞ்சவன் ஊர்க்காரன், அவ்வளவுதான், மற்றபடி எனக்கு இவனுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. அதை கேட்கும் போது இதை நீ இப்ப சொல்றதுக்கு ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தா ஒழுங்கா வீட்டுக்கு போய் உன் பையன் பர்த்டேவா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது, தெரிஞ்சவங்க ஊர்க்காரங்க, அவ்வளவுதான். அண்ட் அதுல வேற நான் ஒன்னும் சும்மாலாம் வேடிக்கை பார்க்கல, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ரைட், அது என்னன்னு சொல்லி கேட்டா, எப்படி நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்களோ அதே மாதிரி தான் என் தங்கச்சியும் அவன் புருஷனோட சண்டை போட்டு இப்ப 4 வருஷமா வீட்டுல வாழா வெட்டியா தான் இருக்கிறா. அந்த மாதிரி உனக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முழு சண்டைன்னு நான் வேடிக்கை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை கேட்கும் போது என் கண்ணே கொஞ்சம் கலக்கதான் செஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்த்தா
அவரோட 2 புள்ளைய காணோம். 4 வருஷம் ஆச்சு என் தங்கச்சி கோச்சுக்கிட்டு வீட்டுல வந்து உட்காந்து என் தங்கச்சி வீட்டுல வாழ வாட்டி உட்காந்து மாதிரி தங்கச்சி உட்காந்துடக்கூடாதுன்னு தான் வந்தோம். பிடிப்பா ஸ்ரீ ஆதிரா. அதை பார்த்துட்டு நான் அழுகிறதா சிரிக்கிறதானே ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் தங்கச்சி வாழ்க்கையை தான் சரி பண்ணல. சரி ரைட், அடுத்தவன் தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி வந்து இப்போ அவன் புள்ளையும் தொலைச்சிட்டு நிற்கிறான். எப்படிப்பட்ட குடும்பஸ்தான் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா மரியாதை கிடையாது. பிள்ளைங்கப்பா சுத்த தங்கண்டா நீ தங்கம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பிளாஷ்பேக்ல பொண்ணு பார்க்குற சீனை காமிச்சிருப்பாங்க. அங்க ஒரு ஹெவி காமெடி பண்ணிருப்பாங்க பாருங்க. என் பொண்ணு மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கா, உங்க பையன் என் பையன் மாஸ்டர்ல. ஓ மாஸ்டர்னா டீச்சரா, பரண்டா மாஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அரசி மாஸ்டர் டிகிரி நீ நம்மால மாஸ்டர் வாத்தியார்னு தெரியாது, தம்பி பரோட்டா மாஸ்டர். சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். அதை கேட்டு பொண்ணு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என் பையன் ஒன்றும் படிக்காமலாம் இல்லை, அவன் WMA அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி விட்டுருவாங்க. அதையும் இந்த பொண்ணு ஃபேமிலி நம்பிடுவாங்களாம். ஆக மொத்தத்தில் பாருங்க, ஒரு மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்காங்கன்னா மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, இதை கூடவா கேட்காம மாப்பிள்ளைய வர வச்சிருப்பாங்க. என் பையன் WMA. ஓஹோ அப்படியா? அண்ட் ஒவ்வொரு வீட்லயும் பொண்ணை எதுக்கோ கட்டி கொடுத்துலாம் பார்த்துருப்போம். ஆனா பொரோட்டாக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? ஆனா இங்க பாப்பீங்க இலை பரோட்டா, ரோல் பரோட்டா, தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா. சொல்லும் போது எனக்கு நம்மளுங்குது, நீ நாளைக்கே சுட்டு தரணும். பன் பரோட்டான்னு வெரைட்டி பிச்சு விடுவான். அவன் பரோட்டாக்குன்னு வரிசை கட்டி நிப்பாங்கல்ல. கண்ணையிடம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பயப்படாத மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அழுகாத. அண்ட் இந்த படத்துல வில்ல மாதிரி யாரை காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா RK சுரேஷ் தான். ஆனா உண்மையிலேயே அந்த மனுஷன் தான் நல்ல மனுஷன். ஏன்னா எல்லா லாஜிக்கல் கொஸ்டினையும் அவர் தான் கேட்பாப்புல. கொஞ்சம் மாப்பிள்ளையை பத்தி விசாரிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கூட ரொம்ப யதார்த்தமான மனுஷனா இருக்காப்புல, அவரை பத்தி நம்ம என்ன விசாரிக்கிறது, அதெல்லாம் பொண்ணை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி உடனே கொடுத்துருவாங்க. வீட்ல விசாரிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாமே. என்னத்த பெருசா விசாரிக்க போறேன், யதார்த்தமா இருக்காப்புல. அரசி எல்லாருக்கும் காப்பி கொடு. இந்த பேரரசி மட்டும் கிடையாது, பேரரசியோட மொத்த குடும்பமே சிறன்னு பரோட்டா பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆகாச வீரன் சொல்லி பரோட்டால என்னென்ன வெரைட்டி இருக்கோ சரி எல்லாத்துலயும் ஒரு பார்சல் டெய்லி கொண்டு வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி மொத்த குடும்பமும் தின்று நல்லா ஹெல்த்தியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப கூட RK சுரேஷ் தான் நான் மானரோசம் உள்ளவன், அதெல்லாம் திங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திங்காம சுத்திட்டு இருப்பாப்ல. டேய் நல்லா இருக்குடா, சாப்பிட்டு போ. போப்பா, ஏதாவது சொல்லிட போறேன். என்னதான் பிரச்சனை? யார் சாப்பிட்டு சொல்ற, யார் சாப்பிட சொல்ற, பழச்ச கௌரவம் தான் பெருசு. அண்ட் இப்படியே ஆகாச வீரன் போட்டு கொடுக்குற பரோட்டாவெல்லாம் தின்னு பரோட்டா மயக்கத்தில் சுத்திட்டு இருந்த பேரரசி கிட்ட நம்ம ஆகாச வீரன் சொல்லுவாப்புல, இங்க பாரு எங்க அம்மா ஒரு பொய் சொல்லிட்டாங்க, நான் ஒன்றும் WMA எல்லாம் கிடையாது, நான் 10th ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் கூட பேரரசிக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, விடு தான் பரோட்டா டேஸ்டா இருக்குல்ல அதை தின்னுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பரோட்டா தான் தின்னுட்டு இருக்கோம். எங்க வீட்டில் ஒரு பொய் சொல்லிட்டோம், நான் WMA எல்லாம் கிடையாது, 10th அது ஃபெயில். டேஸ்ட் டிகிரிலயா இருக்கு, பரோட்டாவில் நீங்க WMA தான் மாஸ்டர். அண்ட் அதுக்கப்புறமா கூட தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனா பொறுப்பா நம்ம RK சுரேஷ் தான் போயிட்டு இந்த குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிப்பாப்ல. அப்பதான் தெரிய வரும் இது ஒன்றும் சாதாரண குடும்பம் கிடையாது, பயங்கரமான ரவுடி குடும்பம்னு. கிளிய பிடிச்சி குரங்கையில குடுக்குறேன்றீங்க, அவன் குடும்பமே பெரிய ரவுடி குடும்பம் பாஸ். இந்த விஷயத்தை கொண்டு வந்து வீட்டில் சொன்னதுக்கு அப்புறமா இப்பதான் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் பொறுப்பா, சரி ரைட்டு பரோட்டா கூட கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஆனா இப்படிப்பட்ட ரவுடி குடும்பத்தோட நம்மளுக்கு வந்து சவகாசம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுவாங்க. முன்னாடி ரவுடியா இருந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா பசங்க தலையெடுத்தோன்னா எல்லாத்தையும் விட்டாச்சு. எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம். ஆனா ஆகாச வீரன் விட்டாப்லையா, நான் நேரா வீட்டுக்கு வந்து தட்டி கேட்பேன்டா அப்படின்னு சொல்லி வந்து தட்டி கேட்கும் போது கூட ஒரு அண்ணனா பொறுப்பா அந்த மனுஷன் தான் போயிட்டு ஒரு ரவுடி பைய காட்டு பைக்கெல்லாம் கட்டி தர முடியாது, நீ 4 பரோட்டா கொண்டு வந்து கொடுத்தனா என் தங்கச்சியை கொடுத்துருவேன்னு நினைச்சியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாப்ல. ரவுடி பையன் காட்டு பையலுக்குலாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து 4 பரோட்டா கொண்டு வந்து கொடுத்தா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானா? அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேட்கறான். ஆனா அதுக்கப்புறமா வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், அதான் இருக்கிறதுலே பயங்கரமான ட்விஸ்டா இருந்துச்சு. உன் குடும்பம் மட்டும் தான் ரவுடி குடும்பம்னு நினைச்சியா? என் குடும்பம் யார் தெரியுமா? டான் குடும்பம். என்னது டான் குடும்பமா, என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆமா எங்க அப்பா 2 கொலை பண்ணி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு, எங்க அண்ணன்லாம் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பெருமையை ரொம்ப பெருமையா பேசி முடிச்சுட்டு கூடவே என் குடும்பத்துக்கு வேணா பரோட்டா வேணாம இருக்கலாம், ஆனா எனக்கு பரோட்டா தான் உசுறு, வாடா ஓடி போடலான்னு சொல்லி ஓடி போய் கல்யாணமும் பண்ணிப்பாங்க. வா பேரரசி, வண்டி எடு, நான் வரேன்.
நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்க, டான் 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 அப்படின்னு. அந்த பாட்டு தான் எனக்கு இந்த படத்திலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்ப மட்டும் தான் யாரும் கத்தாம இருந்தாங்க. வாடி ஏன் பொட்டல முட்டாய் சின்ன ரத்தின கொட்டாய் உன் குங்கும பொட்ட மேல வச்ச. அதுக்கப்புறமா பொண்ணுடைய அப்பா கூட சரி ரைட்டு, எப்படி பார்த்தாலும் நம்ம பொண்ணு தான், ஒரு புரட்டாக்கு தானே ஆசைப்பட்டு ஓடி போனா அப்படின்னு சொல்லி மனசு இறங்கி மாப்பிள்ளை வீட்டுக்கே வந்துருவாப்புல. கொஞ்ச நேரம் சுமூகமா போயிட்டு இருந்துச்சு, முக்கியமா கத்தாம இருந்தாங்க. அதுவே காதுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல. எது வரைக்கும் தெரியுமா? நம்ம ஆகாச வீரனுடைய அப்பா மருமகளை கல்லால உட்கார வைக்கிற வரைக்கும். கல்லால உட்காந்து காசு வாங்கி போடுத்த. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்குது, இவ்வளவு நாளா நான் தான் கல்லால உட்கார்ந்துகிட்டு இருந்தேன், இப்ப புதுசா ஒருத்தி வந்த உடனே அவளை உட்கார வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் காண்டாக, என்ன ஒரு செகண்ட் பஃபர் ஆன மாதிரி நின்னுட்டீங்க. இவ்வளவு நாள் என் பேர்ல இருந்த கடை உன் பொண்டாட்டி வந்த உடனே உன் பொண்டாட்டி பேர்ல மாத்திட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஆகாச வீரனுடைய தங்கச்சி ஒரு பக்கம் காண்டாயி இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த குடைச்சல்ல ஆரம்பிக்குது சண்டை. அரசி எல்லாத்துக்கும் போய் தண்ணி ஊத்துதா, கொஞ்சம் இலைய எடுத்துருமா. ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும். அதுக்கப்புறமா ஒரு சண்டை, அதுக்கப்புறமாவும் இன்னொரு சண்டை, அதுக்கப்புறம் சண்டை 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 சண்டைன்னு ஒரு 400-500 சண்டை போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் சண்டை போடும்போது மொத்த குடும்பம் கடந்து கத்து கத்துன்னு கத்தி நம்ம காதுல ரத்தம் வர வச்சிடறாங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு சார். இருக்கு மேடம், ஏன் சொல்ல மாட்டீங்க? பேசல மேடம், நான் பேசல மேடம். நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3000 ரூபாய்ல நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டி சண்டை போடும்போது கத்துறது மட்டும் இல்லாம பேரரசி பேக் எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுவாங்க. நம்ம ஆகாச வீரன் பின்னாடியே போய் கெஞ்சி கூட்டிட்டு வருவார். இதையே ஒரு பொழப்பா வச்சிருந்தாங்க. சரிடா தான் அப்பப்போ கூட்டிட்டு வந்துடுறியே, கடைசியா ஒரு 3 மாசம் பிரிஞ்சிருந்தீங்களே அந்த சண்டை என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்டா அது இப்ப சொல்ல மாட்டோம், பின்னாடி தான் சொல்லி ஓட்டுறாங்க. இப்படி கோவில்ல வச்சு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது எம்எல்ஏ ஆட்களும் அந்த கோவிலை விசிட் பண்ணுவாங்க. அப்ப இவங்க போயிட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து வேற யாரும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, நீங்க தான் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் இன்னைக்கு மௌன விரதம், அதனால ஒரு 3 பேரை அப்பாயிண்ட் பண்றேன், இவங்க 3 பேர் பொறுப்பெடுத்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாப்ல. அந்த 3 பேரும் சரி ரைட்டு, எதுக்கு தாண்டா 3 மாசம் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப சொல்ல மாட்டோம் அப்புறம்ன்றாங்க. எதுக்கா 3 மாசம் பிரிஞ்சிருந்தீங்க அதை சொல்லுங்கப்பா. அதை மட்டும் சொல்லவே மாட்டானுங்களே. சொல்லக்கூடாது. சரி, இந்த பிளாஷ்பேக்ல ஏதாவது புதுசா காட்டுவாங்களான்னு சொல்லி பார்த்தா அதே மாமியார் மருமக சண்டை, எல்லாரும் கடந்து கத்துறாங்க. மருமக பொட்டி எடுத்துட்டு கிளம்ப, பின்னாடியே ஆகாச வீரன் போக, இந்த வாட்டி பொண்ணு வீடு வரைக்கும் போய் மீன் குழம்புலாம் சாப்பிட்டு அங்கேயே ஜாலியா இருக்காங்க. கணக்கு பண்ணிட்டானே. அதை பார்க்கும்போது அடே நீங்க உண்மையிலேயே சண்டை தான் போடுறீங்களா இல்ல சண்டை போடுறேங்கிற பேர்ல காமெடி பண்றீங்களா? ஒண்ணு சண்டை போட்டா சீரியஸா போடுங்க, இல்ல காமெடி பண்ணுங்க, ரெண்டையும் கலந்து பண்ணா கன்ஃபியூஷன் ஆகுதா இல்லையான்ற மாதிரி தான் இருக்கு. பிரமாதமா போயிட்டு இருக்கு மாமா, நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. கடைசியா தான் சரி ரைட் இப்ப சொல்றோம், நாங்க எதுக்கு தெரியுமா 3 மாசமா பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போனாங்க. அந்த பிளாஷ்பேக்ல என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி மருமக அடிக்கடி பொட்டியை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறதுனால என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. இதை கேட்ட உடனே யாருக்கு தான் காண்டாகாது, பயங்கரமா காண்டாயிட்டாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ஆகாச வீரனுக்கே தெரியாதான். என் சின்ன அண்ணன் பொண்ணு தரேன்னு சொல்லிச்சு, அழகியும் ஓகே சொல்லியாச்சு. இது என்னடா புது பெர்ஃபார்மன்ஸா இருக்கு? இப்ப என்னவா அதுக்கு? உங்க திருவிளையாடல் தானா? சோ இது வரைக்கும் கத்துனதெல்லாம் சாதாரண கத்து, இப்பதான் குடும்பமா சேர்ந்து பயங்கரமா கத்த போறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கத்து கத்துன்னு கத்தி கடைசியில நம்ம ஆகாச வீரன் நான் போய் சாவரண்டா அப்படின்னு சொல்லி வீரமா கிளம்பி போய் கிணத்துல குதிக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்கடையில குதிச்சிருவாப்ல. அண்ட் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா தான் பேரரசிக்கு அவங்க அண்ணன் ஞாபகமே வருது போல இருக்கு. அந்த அண்ணன் கேரக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்திலேயே கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாப்பிள்ளைய கொஞ்சம் விசாரிக்கன்னு யாரும் விசாரிக்கல. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் போய் மாப்பிள்ளைய விசாரிச்சு அது ரவுடி குடும்பமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே பேரரசி பரோட்டா காசப்பட்டு ஓடி போச்சு. அதுக்கப்புறமா ஒழுங்கா வாழ்வாளான்னு சொல்லி பார்த்தா வாழாம பொட்டி எடுத்து வீட்டுக்கு வந்தா. அப்ப கூட அந்த அண்ணன் கேரக்டர் கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்ப பேரரசி அந்த அண்ணனுக்கு கால் பண்ணி அண்ணன் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நீ வந்து என்ன செருப்பால் அடிச்சு கூட கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்ப கூட யோசிக்காம அந்த அண்ணன் கேரக்டர் கிளம்பி போகுது. நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் செருப்பு எடுத்து அடிச்சு கூட்டிட்டு போங்கடா. ஆனா இப்பதான் இந்த அண்ணன் கேரக்டரையே வில்லனா மாத்துறாங்க. போனவன் தங்கச்சி குழந்தைய மட்டும் கூட்டு வராம மொத்த குடும்பத்தையும் ஆள் வச்சு அடிச்சுட்டு வந்துருவான்.
ஐயோ சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இப்ப இங்க நடந்த எந்த பிரச்சனையும் தெரியாம நம்ம ஆகாச வீரன் சாக்கடையில ஹாயா நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறமா ஒரு ஆள் கையில போட்டு வெளியே தூக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்து என் மொத்த குடும்பத்தையும் நீ அடிச்சிட்டியாடா, இப்ப நான் ஒன்னு அடிச்சு காலி பண்றேன் பாடுறா அப்படின்னு கிளம்பி வந்து ஒரு 4 பேரா அடிச்சிருப்பாப்ல. அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துடும், இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு. உங்க ஒய்ஃபை குடும்பத்தோட சேர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரிக்கணும், நேர்ல வாங்க. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். உடனே ஆகாச வீரன் பயங்கரமா ஷாக் ஆகி, என்னது ஏன் பொண்டாட்டி ஏன் மேல கேஸ் கொடுத்தால, வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அந்த போலீஸ் இல்ல நீ மொத்த குடும்பத்தையும் கூட்டு ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேராங்க வந்து பார்த்தா நம்ம ஆகாச வீரனுடைய பொண்டாட்டி அங்க இருக்க மாட்டாங்க, பொண்டாட்டியுடைய தம்பி தான் அங்க இருப்பாப்ல. கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆக்சுவலா தங்கச்சிக்கே தெரியாம அண்ணன் தான் வந்து ஸ்டேஷன்ல இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காப்ல. பட் இந்த விஷயம் எதுவுமே தெரியாம சரி ரைட் கடைசியில் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து விட்டால, இதுக்கப்புறம் அவ கண்ணிலேயே முழிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்களா. ஸோ இந்த பிரிவு தான் 3 மாசம் நீடிச்சிருக்கான். இதுதான் அந்த இலவு காத்த கிளியோட சோக கதை. ஆக்சுவலா இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி ரைட் மற்றதெல்லாம் கூட அப்படி இப்படின்னு விட்டுறலாம், ஆனா இவங்க 3 மாசம் பிரிஞ்சிருந்ததுக்கான ரீசனை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டாங்க. ஏன்னா எந்த பொண்டாட்டிக்கு தான் என் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு பாக்குறீங்க அப்படின்னா கோவம் வராது, அந்த கோவம் தானே வந்திருக்கு, அது ஒரு நியாயமான கோவம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. எனக்கு என்ன தெரியும், ஆக்சுவலா அன்னைக்கு உன்கிட்ட உன் புருஷனுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அது ஒண்ணு உண்மை கிடையாது, அது உள்ளலாய் அப்படின்னாங்க. என்னது உள்ளலாயா? சரி அப்ப அந்த பொண்ணு தான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அது உன் புருஷனுடைய தம்பிக்கு பார்த்த பொண்ணுன்றாங்க. அழகிய நிச்சயம் பண்ணது உண்மைதான், ஆனா அது உன் புருஷன் ஆகாசத்துக்கு இல்ல, சின்னவனுக்கு. அடே என்னடா கர்மாந்தரம் பிடிச்ச ட்விஸ்ட் இது. முதல்ல இது என்னடா குடும்பம், ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்து பேசுறாங்கன்னா ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஓகேவான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் தானே போய் பேசுவாங்க. ஆனா இங்க தம்பிக்கு பொண்ணு பேசின விஷயத்தையே அண்ணன் கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களா. குடும்பமா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. அது நான் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அன்னைக்கு அப்படி சொன்னேன். இத்தனைக்கு அவர் தம்பிக்கு ஸ்ட்ரைட்டா பொண்ணு பேசிட்டாங்களான்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது, ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு தான் கடைக்கு வரது அந்த பையனை பாக்குறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அப்ப கூட அண்ணனுக்கு அந்த விஷயம் தெரியாதான், அவ்வளவு அப்பாவியா. ஐயா போடுங்கய்யா, இதுக்கு மேல எழுதிட்டு இருக்க வேண்டாம். சரி மருமகளை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி ஒரு பொய் சொல்லிருக்காங்கன்னே வச்சுப்போமே, ஒருத்தன் சாவரன்னு கிளம்பி போறான், அப்ப கூட அந்த உண்மையை சொல்ல மாட்டீங்க. இதுல கடைசியில சம்பந்தமே இல்லாம ஆரம்பத்துல இருந்தே இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது அவங்க தங்கச்சி புருஷன் தான். அவனை வில்லன் ஆக்கிட்டாங்க. அவர் தான்டா மெயின் வில்லன். நல்ல பெரிய லாயரா பார்த்துட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. கேட்கவே சங்கடமா இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அது என்ன தெரியுமா, இப்ப இந்த கோவில்ல இவ்வளவு நேரம் நடந்த சண்டை எதுவுமே யதார்த்தமா நடக்கலையா, எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்துச்சான். அந்த பிளானை போட்டது யார் தெரியுமா, நம்ம ஆகாச வீரனுடைய மாமனாரா. பேத்திக்கு முடி இருக்கிறது இப்ப விஷயமே இல்ல, முடி இருக்கிற மாதிரி இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். மாவுலஸ் சபாஸ். எதுக்கு தான் அந்த மாமனார் இப்படி ஒரு பிளானை போட்டு குடும்பத்துக்குள்ள குட்டையெல்லாம் கிளப்பி விடுறாருன்னு சொல்லி கேட்டா, மாப்பிளையும் என் மகளும் பிரிஞ்சிருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ஒரு பிளான்ன்றாங்க. என்னது சேர்த்து வைக்கிறதுக்கு போட்ட பிளான்ல தான் இவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அரசி வீட்டுக்கு வந்து 3 மாசம் ஆச்சு, இது இப்படியே விட்டா அரசி காலம் பூரா வீட்டுல இருக்க வேண்டியதுதான். இன்னொரு பக்கம் சேர்த்து வைக்கலாம் தான் இந்த பிளானை போட்டு மாப்பிள்ளை அங்க வர சொன்னாராம். ஆனா வர சொன்னதை தவிர்த்து மத்தபடி சேர்த்து வைக்கிறதுக்கான எந்த வேலையும் பார்த்திருக்க மாட்டாரு. எப்படியாவது மாப்பிள்ளையை கோயிலுக்கு கூட்டிட்டு வா. பொண்ணு மேல கைய வச்ச மரியாதை சபாஸ் மாமா சபாஸ். கடைசியில சரி ரைட் வேற ஆப்ஷனே கிடையாது, 2 குடும்பமும் சேர்ற மாதிரி தெரியல, புருஷன் முன்னாடியே அத்து விட்டுறலாம், டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஆகாச வீரன் சைன் பண்ணது மட்டும் இல்லாம பேரரசி கிட்ட போய் உருக பேசினதுல நம்ம பேரரசி மறுபடியும் உருகி மறுபடியும் ஆகாச வீரன் கூடயே ஓடி போயிருவா. நானும் வரேன்டா. மறுபடியும் முதல்ல இருந்தா அதை பார்த்துட்டு பேரரசி குடும்பம் மொத்தமும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல வச்சு அம்புட்டு பேரும் சண்டை போட்டு கடைசியா சரி ரைட்டு படம் ஆரம்பிச்சது வந்து இப்போ வரைக்கும் சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம், சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அம்புட்டு பேரும் உடனே நல்லவனா மாறிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அங்கிட்டு இருந்து அம்புட்டு பேரும் நல்லவனா மாறிடுவாங்க. ஒரு தாய் மாமனா மொட்டை அடிக்கிறப்ப என்னை கூப்பிடாத தப்பு இல்லையா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சரி ரைட் எல்லாரும் நல்லவனா மாறியாச்சு. அடுத்து என்ன, மொட்டை பாய் தான் போட்டிருக்கு, மீதி போடணும்ல, அந்த பிள்ளைக்கு மொட்டையை போடுவோம்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ஒன்னா நின்று மொட்டையை போட்டு அதுக்கப்புறம் டின்னர்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பரவாயில்லடா ஏதோ ஆரம்பத்துல சண்டைன்னு முடிச்சாங்க, கடைசியிலேயும் ஒற்றுமையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த நாள் காலையில மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாங்க.
என்ன போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிக்கிறீங்க? ஐயோ மீண்டும் மீண்டுமா? எப்பேற்பட்ட கருத்துள்ள கதை பாத்தீங்களா? ஒவ்வொரு குடும்பமும் தலைக்கு மேல அப்படியே தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய கதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா புருஷன் பொண்டாட்டி ஸ்டார்டிங்ல சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறமும் சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க, கடைசி வரைக்கும் சண்டை மட்டுமே போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா மொத்த குடும்பமும் சேர்ந்து 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையா? இல்ல புருஷன் பொண்டாட்டினாலே சண்டை போட்டு தான் போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சண்டை போடாத புருஷன் பொண்டாட்டி இந்த படத்தை பார்த்து சண்டை போட ஆரம்பிங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல ஒரு குடும்பம் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? தான் சத்தியமா புரிய மாட்டுது. நேத்து ராத்திரி தான் பார்த்தேன், எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு இருந்தீங்க. அது ஒரு 8-8:30 இருக்குமாப்பா? ஆமா, இது ஒரு 9-9:30க்குப்பா. பட் எனிவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்துள்ள இந்த குடும்ப கதையை ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமா உட்காந்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பம் எவ்வளவோ தேவலை போலயே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். சாவதான் தலைவலி படத்துடைய ரோஸ்ட், சாரி தலைவன் தலைவி படத்துடைய ரோஸ்ட். இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்க அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீது இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக்.